வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ராகப்பிரியா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய 1000 ரூபாய் பணத்தாள்கள் விரைவில் அறிமுகம். அச்சடிக்கும் பணியில் ரிசர்வ் வங்கி முனைப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லுமா? திமுக வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? முதல்வருக்கு ஸ்டாலின் கேள்வி. H1B விசா விவகாரத்தில் தொலைநோக்கு பார்வை அவசியம். அமெரிக்க எம்பிக்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். புதிய 1000 ரூபாய் பணத்தாள்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவற்றை அச்சடிக்கும் பணியில் ரிசர்வ் வங்கி முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று கடந்த நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் புழக்கத்தில் இருந்த உயர் மதிப்புள்ள பணத்தாள்கள் தடை செய்யப்பட்டன. புதிதாக 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை புழக்கத்தில் விட்டது மத்திய அரசு. தற்பொழுது புதிய 1000 ரூபாய் பணத்தாள்களை மீண்டும் புழக்கத்தில் விட மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் முடிவு செய்துள்ளன. இதற்காக புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய 1000 ரூபாய் பணத்தாள்களை முனைப்புடன் அச்சடிக்கும் பணிகளை ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது. புதிய பணத்தாள்கள் விரைவில் புழக்கத்திற்கு வரும் எனவும் ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்பொழுது புழக்கத்தில் உள்ள 500 மற்றும் 2000 ரூபாய் பணத்தாள்களை போன்றே 1000 ரூபாய் பணத்தாள்களும் இருக்கும் என கருதப்படுகிறது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியது. 122 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போது பேரவையில் கலவரம் வெடித்தது. மேஜை, நாற்காலி, மைக்குகள் உடைக்கப்பட்டன. எதிர்க்கட்சியான திமுக உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வரவில்லை. இந்நிலையில் இந்த மனு இன்று தலைமை நீதிபதி குலுவாடி ரமேஷ், நீதிபதி மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று 6வது வழக்காக விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான தாமரைக்கனியின் மகனான ஆனழகன் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க ரகசிய வாக்கெடுப்பானது நடத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் கூவத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் 10 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் சொந்தமாக முடிவெடுக்க முடியவில்லை என்றும் தங்கள் தொகுதி மக்களிடம் எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கலாமா என எம்எல்ஏக்கள் கருத்து கேட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை தமிழக சட்டமன்றத்தில் நடத்த பேரவைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற செயலருக்கு ஆகியோருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஜெயலலிதா முதல் கையெழுத்திட்டு 500 மதுக்கடைகளை மூடப்படும் என அறிவித்த விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா என முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களை வரவேற்று பேசிய போது, சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் ஜெயலலிதா வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்ற போது 500 மதுக்கடைகளை மூடப்போவதாக அறிவித்ததை நினைவு கூர்ந்தார். அப்போது வெளியிட்டவைகளையே தற்போது பதவி ஏற்றதும் மீண்டும் அறிவித்து மக்களை ஏமாற்றுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா மரணத்தில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காண முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறினார். 5 அறிவிப்பு அறிவிச்சாங்களே, ஏற்கனவே ஜெயலலிதா அறிவிச்ச அறிவிப்பு தான் 5 அறிவிப்பு வந்திருக்க. ஸ்கூட்டி கொடுக்க போறோம், 500 டாஸ்மாக் கடையில மூட போறோம். ஏற்கனவே ஜெயலலிதா 500 கடையில மூட போறோம்னு சொன்னாங்களே,
மூடிட்டு அறிவிச்சாங்களே. நான் கேட்கிறேன், அந்த 500 கடைகள் எங்கெங்க மூடப்பட்டிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வைக்கக்கூடிய அந்த தெம்பு, அந்த திராணி இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி இருக்கா? தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய மின்னணு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் கூட்டரங்கில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கான மாநில அளவிலான கலந்தாய்வு கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காமராஜ், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய மின்னணு ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்டவை மீது குறைதீர் முகாம்களில் சுமார் 6 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் காமராஜ் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நடத்தி வந்த போராட்டத்தின் போது சிறைப்பிடிக்கப்பட்ட அலுவலர்கள் மற்றும் வாகனங்கள் விடுவிக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பனை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று நெடுவாசல் பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள வந்த ONGC அலுவலர் விஜயேந்திர பட்டேல் தலைமையில் 2 வாகனங்களில் வந்த பொறியாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களை மக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆழ்துளை கிணற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவை ஆய்வு செய்ய வந்ததாகவும், இதுகுறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அலுவலர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ONGC அலுவலர்கள் மற்றும் அவர்களின் வாகனங்கள் மாலை 6 மணிக்கு பிறகு விடுவிக்கப்பட்டன. ONGC எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ONGC வந்துட்டு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து கேட்குறப்போ வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதாவது நான் வந்து வானக்கன் காடுங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேட்குறப்போ பக்கத்தில் இருக்கிற கேட்குறப்போ வந்து எனக்கு தெரியலங்கிறார். கேட்டப்போ வந்து லீக்கேஜ் இருக்கான்னு கேட்டப்போ இல்லை லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வச்சுக்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணா இருந்தனால டவுட் வந்துச்சு. அது ரெஸ்பான்ஸ் இல்லாதனால எனக்கு டவுட் ஆகி நாங்கள் நிப்பாட்டணும். இப்போ வரையும் வந்து ப்ராப்பரான ஆன்சர் இல்லை. அவங்க பாட்டில் கிளம்பிட்டாங்க. எப்படி இப்போ யார் இங்கேருந்து யாருக்கு தகவல் கொடுத்தான்னு தெரியல. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதான் இப்போ நடந்துச்சு. அது 2 வேனு வந்துச்சு. 2 வேன்லேருந்து பார்த்தா அவங்க விளக்கம் சொன்னாங்க. நாங்களும் விளக்கம் கேட்டு மறைச்சிட்டோம். அந்த ONGC நிறுவனத்திலேருந்து DSC சொன்னாங்க. அவங்க சரி இது விளக்கம் கேட்டுவிட்டு அப்புறம் சரியான முடிவு தெரிஞ்சுக்கிறேன். இனி அந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி எழுதி கூட கேட்டோம். திட்டத்தை கைவிட சொல்லி போராட்டம் செய்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில் அப்படின்னு நாங்கள் நேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி அருகே குரு கொட்டுரேஸ்வர கோவில் தேர் திருவிழாவின் பொழுது தேர் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சிக்கி 6 பேர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள குரு கொட்டுரேஸ்வரா கோவில் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தேரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இழுத்து சென்றனர். அப்பொழுது மெதுவாக சென்று கொண்டிருந்த தேர் திடீரென ஒரு புறமாக கவிழ்ந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். தேருக்கு அடியில் சிக்கிய பக்தர்கள் 6 பேர் படுகாயமுற்றனர். அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். H1B விசா வழங்கும் விவகாரத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் அமெரிக்க அரசு செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 26 பேர் தில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தனர். அப்போது அமெரிக்க எம்பிக்களை வரவேற்ற பிரதமர் இரு நாடுகளிடையே நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் அவர்களுடன் ஆலோசித்தார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2.5 ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் பேணி வரும் நல்லுறவு குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபர் டிரம்புடன் தாம் நடத்திய ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் குறித்தும் பிரதமர் விளக்கி கூறியதாகவும், திறன் வாய்ந்த வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்தும் நடவடிக்கைகளில் தொலைநோக்கு பார்வையுடன் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் மீண்டும் நடத்த அனுமதி அளிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக விலங்குகள் நல அமைப்பான பீட்டா தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை மீண்டும் அனுமதிக்க வகை செய்யும் தீர்மானம் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் ஒப்புதலை பெற்று சட்டமானது. மத்திய அரசின் அறிவிக்கையாகவும் வெளியானது. தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடக அரசும் எருமை மாடுகளை வைத்து நடத்தப்படும் பாரம்பரியமிக்க கம்பாலா விளையாட்டை மீண்டும் நடத்த வகை செய்யும் அவசர சட்ட மசோதா அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு மற்றும் கம்பாலா போட்டிகளுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கும் சட்டத்தை எதிர்த்து விரைவில் வழக்கு தொடரப்போவதாக பீட்டா அமைப்பை சேர்ந்த மணிலால் என்பவர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு மற்றும் கம்பாலா ஆகியவற்றை எதிர்த்து ஒரே வழக்கு போடுவதா அல்லது தனித்தனியாக வழக்கு போடுவதா என்பது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவல்துறையினருக்கும் நக்சலைட்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் என்ற இடத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சலைட்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் நக்சலைட்கள் பலர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நக்சல் சிறப்பு பிரிவு டிஜிபி அவாஸ்தி தெரிவித்துள்ளார். மேலும் நக்சலைட்டுகளிடம் இருந்த துப்பாக்கிகளும் வெடிபொருட்களை பறிமுதல் செய்ததாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளுக்கு வழங்கப்பட்ட 44 துப்பாக்கி உரிமங்களை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது. 2008 மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீத் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜமாத் உத் தவா பயங்கரவாத அமைப்பின் தலைவராக உள்ளார். இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல முக்கிய நாடுகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் மற்றும் அவனது கூட்டாளிகள் 4 பேரை பாகிஸ்தான் அரசு கடந்த மாதம் 30ஆம் தேதி லாகூரில் வீட்டுக் காவலில் வைத்தது. மேலும் ஹபீஸ் சயீத் உள்பட 37 பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹபீஸ் சயீத் போன்ற பயங்கரவாதிகளால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் அரசு ஹபீஸ் சயீத் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளுக்கு வழங்கப்பட்ட 44 துப்பாக்கி உரிமங்களை ரத்து செய்துள்ளது. கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயற்சி, கொள்ளையர் 3 பேர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் 2வது கட்ட பணிகள் வரும் ஜூலை மாதம் நிறைவடையும் என நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். சேலம் மாநகரில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கவும் நவீன மேம்பாலம் கட்டவும் தமிழக அரசு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அனுமதி அளித்தது. சேலம் திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் முதல் குரங்குச்சாவடி வரையிலான பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டன. இப்பாலத்தின் 2ஆம் கட்ட பணிகள் தற்போது துவங்கி நடைபெற்று வருகின்றன. 25 மீட்டர் நீளமும் 50 டன் எடையும் கொண்ட கார்டர் பீம்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளை தமிழகத்தின் பல்வேறு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இங்கே இன்டர்ன்ஷிப்கோசரம் இங்கே ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் இதில் எங்களுக்குனால நல்லா யூஸாக இருக்குது. ஃபீல்டு புக்கில் படிக்கிறதோட எங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலாக பார்க்குறது இன்னும் நல்லாயிருக்கு. அதனால் நாங்கள் இங்கே ஒரு மாதத்துக்கு இங்கே வந்திருக்கோம். இந்த காலேஜ் இங்கேருந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு ஃபீல்டு போனால் எப்படி வேலை செய்யணும், என்ன பண்ணும், என்ன ஒர்க் இருக்கும், அதான் தெரிஞ்சுருக்கோம். இந்த ரவுண்டானில் அதை பாலம் இல்லாத போது நம்ம டிராஃபிக் அடைஞ்சலாக இருந்துச்சு. ஏன்னா பெங்களூரு, கோயம்புத்தூர் போகிற வண்டி, சிட்டிக்குள்ளே போகிற வண்டி எல்லாம் நின்று போகிறதுனால நம்ம டிராஃபிக் ஜாம் ஆகி நின்று போகிறதுனால அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பாலம் பெருசாக போடுறதுனால 7-8 கிலோமீட்டர் போகிறதுனால எந்த டிராஃபிக் இல்லாமல் மக்கள் எந்த சிரமம் இல்லாமல் போகலாம்.
ஈரோடு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கிடாமல் காலதாமதம் செய்து வரும் வட்டாட்சியரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் வீடுகள் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வீடுகள் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வீடுகள் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்தது. மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்தும் வட்டாட்சியர் வீட்டு மனைகள் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஈரோடு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கு அரசு அறிவித்துள்ள தனி வீட்டு வசதி திட்ட வீடுகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி 5 முக்கிய அறிவிப்புகளுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு தமது பணியை தொடங்கினார். இதில் மீனவர்கள் தனி வீடு திட்டத்தின் கீழ் 5000 வீடுகள் கட்டப்படும் என்றும் 85,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த திட்டத்திற்கு மீனவர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று இருந்தாலும் லட்சக்கணக்கான மீனவர்கள் வசித்து வரும் நிலையில் அரசு அறிவித்துள்ள 5000 வீடுகள் போதாது என மீனவர்கள் கூறுகின்றனர். தற்போதுள்ள விலைவாசியில் தனி வீட்டை 1,70,000 ரூபாய் மதிப்பில் கட்ட முடியாது என்றும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மீனவர்களுக்கு வீடு கட்டி தரும் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் 1,70,000 ஒரு வீடு கட்டுவதற்கு. ஆனால் இந்த பணம் எப்படி காணும்? ஒரு ரூம் கூட கட்ட முடியாது இந்த பணத்தில். ஆனால் அரசு இந்த திட்டத்தை மாற்றி ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் என்று ஒதுக்க வேணும். 5,000 மீனவர் தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு 50,000 மீனவர்களுக்காக கண்டிப்பாக இந்த திட்டத்தை அறிவிக்கணும். அதை கேட்டுக்கிறோம் மீனவர் சார்பா. ஈரோடு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பிரமுகரிடம் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய 3 நபர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட வர்த்தக அணி தலைவரான மாரியப்பன் என்பவர் பழைய பொருட்கள் கிடங்கு ஒன்றை நடத்தி வருகிறார். இங்கு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நேற்று காலை குடிபோதையில் வந்த 3 ரவுடிகள் மாரியப்பன் குடோனில் புகுந்து 3 அடி நீளமுள்ள கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் அருகில் பணியில் இருந்தவர்கள் 3 பேரையும் பிடித்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் பிடிப்பட்ட 3 பேரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசுவின் கார் ஓட்டுநருடைய மகனும் ஒருவர் என தெரியவந்துள்ளது. மதியம் ஒரு 12 மணிக்கு பணம் கேட்டாங்க. ஒரு 500 ரூபா தண்ணி போட்டு வந்திருக்காங்க. எங்கள் கம்பெனிக்குள்ளே யாரும் தண்ணி போட்டு வரக்கூடாது, போங்கப்பான்னு சொல்லிட்டேன். போயிட்டாங்க. திரும்ப 4:30 மணிக்கு ஒரு 3 பேர் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கத்தியை வச்சுக்கிட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சமாதானம் பேசி வெளியே அனுப்பிச்சிட்டு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணோன்னே காவல்துறை வந்தாங்க. ஒருத்தரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரை பொதுமக்கள் பிடிச்சி இப்போ ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. தஞ்சாவூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் வேந்தர் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் வேந்தர் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையை நமது நண்பன் என்று சொல்லி பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. அலங்காநல்லூரில் வேந்தர் தொலைக்காட்சி நிருபர்கள், ஒளிப்பதிவாளர் உட்பட செய்தியாளர் உட்பட அவர்கள் காவல்துறையினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது. அரசு இதை கண்டுகொள்கிறதா இல்லையா? சம்பந்தப்பட்ட காவல்துறை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பத்திரிகையாளர் சங்கம், தொலைக்காட்சி செய்தியாளர் சங்கம் சார்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
ஈரோடு மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சார்பில் நடைபெற்ற உணவு திருவிழா பார்வையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஈரோடு மாவட்ட தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பில் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கான பாரம்பரிய உணவு திருவிழா போட்டிகள் நடைபெற்றன. சிறு தானிய வகைகளான ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி உள்ளிட்டவைகளை கொண்டு பல்வேறு சுவையான உணவு வகைகளை தயாரித்து திருவிழாவில் காட்சிப்படுத்தியிருந்தனர். சிறுதானிய வகை உணவு வகைகளை அனைத்து தரப்பினரும் உட்கொள்ள வலியுறுத்தி தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளப் போவதாக மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர். மைதால செஞ்ச பீஸா, பர்கர், பரோட்டா, கேக் இதைத்தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த உணவுலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்தானது, நிறைய சுவையாகவும் இருக்குது. ஆனால் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்காக, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கோம். இப்போ நிறையா நோய்கள் வருது இந்த உணவுகள் சாப்பிட்றாங்காட்டி. அந்த நோய்களெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம பாரம்பரிய உணவுகளாக சாப்பிடணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நம்மளுக்கு உணவு திருவிழா ஏற்படுத்தியிருக்காங்க. பல வகையான செஞ்சுட்டு வந்து வச்சுருக்கோம். இது நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நோய்கள் நிறைய வராமல் தடுக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள்லாம் வருது. இதை சாப்பிட்றதுக்குனால நமக்கு நோய்கள்லாம் நிறைய வராது. நடுக்கடலில் படகு கவிழ்ந்த விபத்து, லிபிய அகதிகள் 74 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். லிபியாவை சேர்ந்த அகதிகள் ஐரோப்பாவுக்கு தப்ப முயன்ற பொழுது 630 அகதிகளை இத்தாலிய கடற்படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக கப்பல் கடலில் மூழ்கியதில் 74 பேர் பலியானார்கள். ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் நிலவும் அரசியல் நிலையற்ற சூழலால் அந்நாட்டு மக்கள் வெளியேறி அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். இதில் பலரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு படகுகள் மூலம் சென்று அங்கு சட்டவிரோதமாக குடியேறுகின்றனர். இவ்வாறு படகில் செல்லும் போது அவ்வப்போது கடலில் மூழ்கி அவர்கள் பலியாகும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. மத்திய தரைக்கடல் பகுதியில் சிக்கி தவித்த 2 படகுகளில் இருந்து 630 அகதிகளை இத்தாலிய கடற்படையினர் மீட்டனர். லிபியாவின் மேற்கு பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் ஒரு படகில் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவுக்கு தப்ப முயன்ற பொழுது மோசமான வானிலை காரணமாக படகு உடைந்து கடலில் விழுந்தது. அந்த படகு லிபியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் ஒதுங்கியது. அந்த படகுடன் 74 பேரின் உடல்களும் கரை ஒதுங்கின. இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் நடுவரின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை வீரர் நிரோஷன் டிக்வெல்லாவிற்கு 30% அபராதமும் 2 போட்டியில் விளையாட தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற 2வது போட்டியிலும் இலங்கை அணி வெற்றி பெற்று தொடரை 2-0 என கைப்பற்றியது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 173 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இலங்கை அணியின் தொடக்க வீரர் நிரோஷன் 7 பந்தில் 3 பவுண்டரியுடன் 14 ரன்கள் எடுத்திருந்தார். ஃபால்க்னர் வீசிய பந்தை அடிக்க முயற்சி செய்த போது பந்து தோள்பட்டையில் பட்டு கீப்பரிடம் சென்றது. ஆனால் நடுவர் ஆட்டமிழந்ததாக அறிவித்ததால் கோபமடைந்த டிக்வெல்லா தரையில் தனது காலை கோபத்தில் உதைத்து எதிர்ப்பு தெரிவித்தார். ICC விதிமுறைப்படி இவரது செயல்பாடு நடுவர் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படியாக அமைந்ததால் அவர் 2 போட்டிகளில் விளையாட தடையும் விதிக்கப்பட்டதால் டிக்வெல்லா 3வது மற்றும் கடைசி போட்டியில் விளையாட மாட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய 1000 ரூபாய் பணத்தாள்கள் விரைவில் அறிமுகம். அச்சடிக்கும் பணியில் ரிசர்வ் வங்கி முனைப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லுமா? திமுக வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? முதல்வருக்கு ஸ்டாலின் கேள்வி. H1B விசா விவகாரத்தில் தொலைநோக்கு பார்வை அவசியம். அமெரிக்க எம்பிக்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.